சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் OPS மீண்டும் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று நேற்றைய தினம் நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். நேற்று மட்டும் 2 முறை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்திருந்தார். அதாவது நேற்று காலை நடைபயிற்சியின் பொழுது திடீரென முதலமைச்சரை சந்தித்திருந்தார். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை மாலை நேரத்தில் முதலமைச்சருடைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்து விட்டு வந்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து 2வது நாளாக பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் இடையிலான சந்திப்பு நீண்டு கொண்டிருக்கின்றது. வழக்கம் போன்று இன்று காலை தன்னுடைய நடைபயிற்சிக்காக அடையாறில் இருக்கக்கூடிய பூங்காவிற்கு முதலமைச்சர் சென்றிருக்கின்றார். பெரும்பாலான நாட்களில், வார நாட்களிலே முதலமைச்சர் இவ்வாறு இந்த நடைபயிற்சிக்கு செல்வது வழக்கம். அதன்படி பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் காலை நடைபயிற்சி சென்ற முதலமைச்சரை அதே பூங்காவிலே சந்தித்திருந்தார். மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் நடைபயிற்சி செல்லக்கூடிய பூங்காவிற்கு இன்று காலையும் பன்னீர்செல்வம் சென்றிருக்கின்றார். எனவே தொடர்ந்து 2வது நாளாக இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. நேற்று 15 நிமிடங்கள் நடைபயிற்சியின் பொழுது முதலமைச்சர் மற்றும் பன்னீர்செல்வம் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இன்றும் இருவரும் ஒருவரை ஒருவர் நடைபயிற்சியின் பொழுது சந்தித்துக் கொண்டு சிறிது தூரம் இருவருமே சேர்ந்து நடந்து சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது நேற்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பன்னீர்செல்வம் வழங்கியிருந்த செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் உள்ளிட்டவை தொடர்பாக இருவரும் ஒருவருக்கொருவர் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி நாங்கள் இல்லை என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு விட்டார்கள். இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட கூட்டணியை பன்னீர்செல்வம் எவ்வாறு அமைப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் முதலமைச்சருடனான சந்திப்பை அவர் மேற்கொண்டு வருகின்றார் என்பது அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.